Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த சின்ன சின்ன சென்டென்ஸ் மேக் பண்ணி எப்படி பேசுறது, இப்ப क्वेश्चन கேட்கணும்னா அது எப்படி கேக்குறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. உனக்கு காய்ச்சல் இருக்கிறதா? இப்ப நம்ம சொல்றோம்ல உனக்கு காய்ச்சலா, உனக்கு காய்ச்சல் அடிக்குதா அப்படின்னு கேட்போமா? அப்போ இது எப்படி क्वेश्चन கேட்கலாம்? இது क्वेश्चन தானே. உனக்கு காய்ச்சல் இருக்கிறதா, இல்ல உனக்கு காய்ச்சல் அடிக்குதா, இல்ல உனக்கு காய்ச்சலா, क्वेश्चन தானே கேக்குறோம். அப்போ இப்படி கேட்கும்போது இது என்ன क्वेश्चन? எஸ் ஆர் நோ, ஒன்லி ஆமான்னு சொல்லுவோம். காய்ச்சல் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஒன்லி இருக்குன்னா ஆமான்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். எஸ் ஆர் நோ क्वेश्चन தானே. இந்த எஸ் ஆர் நோ क्वेश्चनல ஒன்லி நம்ம do did does யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம், இல்லைன்னா இந்த be verb யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்கலாம் தானே. அப்போ இந்த do நான் எங்க யூஸ் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். verb மெயின் verb வரும்போது தான் நம்ம do யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம் தானே. மெயின் verb வரும்போது தான் do யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆனா இங்க என்னன்னா, இப்ப நம்ம உடம்பு சரியில்லாததை சொல்லுவோம்ல, உனக்கு காய்ச்சல் இருக்குதா, இந்த உடம்பு சரியில்லாததை சொல்லும் போது நம்ம இந்த do யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். பிரசன்ட் இல்லனா do இல்லனா does, அது சப்ஜெக்ட பொறுத்து மாறும். பாஸ்ட் பத்தி கேக்குறோம்னா did. ஓகே, அப்போ உனக்கு காய்ச்சலா இருக்கா, இல்ல உனக்கு தலை வலிக்குதா, இல்ல உனக்கு தொண்டை வலியா, இல்ல நமக்கு பெயினா இருக்கா, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ ஒண்ணு இருக்குதா, உடம்பு சரியில்லாததை நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கும் போது அப்ப நம்ம do யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். ஓகே, உனக்கு காய்ச்சல் அடிக்குதா, இல்ல உனக்கு தலை வலிக்குதா, இல்ல உனக்கு அல்சரா, இப்படி எல்லாம் நம்ம கேட்போம்ல. இப்படி கேட்கும் போது நம்ம என்ன கேட்போம்? do யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்போம். இதுல உனக்கு காய்ச்சல் இருக்கிறதா நம்ம என்ன பிரசன்ட்ல கேக்குறோம். உனக்கு காய்ச்சல் இருக்குதா அப்படின்னு, இல்ல உனக்கு காய்ச்சல் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்ட் கேட்கல. உனக்கு காய்ச்சல் இருக்குதான்னு பிரசன்ட்ல கேக்குறோம். பிரசன்ட் பத்தி கேட்கும்போது do இல்லனா does. do எப்ப யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம do யூஸ் பண்ணுவோம். அதே போல does எங்க யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது நம்ம does யூஸ் பண்ணுவோம். அப்போ இப்ப பாருங்க, நான் பிரசன்ட் பத்தி தான் கேட்க, உனக்கு காய்ச்சல் இருக்குதா, உனக்கு காய்ச்சலான்னு கேக்குறேன். அப்போ உனக்கு காய்ச்சல் இருக்குதானா நம்ம do யூஸ் பண்ணி क्वेश्चन, do இல்லனா does. இதுல பாருங்க சப்ஜெக்ட் உனக்கு, இந்த உனக்கு, உன்னை, நீ, நீங்கள் இப்படி சொல்லும்போது அது you. சப்ஜெக்ட் என்ன? you. அப்போ you வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம do தான் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் எதால क्वेश्चन கேக்குறோமோ அது ஃபர்ஸ்ட் do, அடுத்து you. உனக்கு அப்படினா you, do you. அடுத்து என்னன்னா, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாததை மென்ஷன் பண்ணி கேட்போம்ல, அப்போ நம்ம have யூஸ் பண்ணுவோம். இந்த have, has அது பிரசன்ட் பத்தி பேசும்போது, இப்போ எனக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு காய்ச்சலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? I have a fever. I have. ஓகே, நம்மளோட உடம்பு சரியில்லாத மென்ஷன் பண்ணி பேசும்போது have யூஸ் பண்ணுவோம். I have a fever. அந்த ஃபீவருக்கு முன்னாடி a வரும். ஓகே, I have a fever. நம்ம சொல்லலாம் அவளுக்கு ஃபீவரா இருக்கு. அப்ப அவளுக்கு ஃபீவரா இருக்குன்னா அவளுக்கு she வந்துச்சுன்னா அடுத்து has வரும். She has a fever. ஓகே, அப்போ அந்த உடம்பு சரியில்லாத மென்ஷன் பண்ணி பேசும்போது கண்டிப்பா have வரும். அப்ப அத பத்தி क्वेश्चन கேட்கும் போதும் இதுல என்ன வரும்? have வரும். do you have? இந்த क्वेश्चन கேட்கும்போது has வராது, have தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, do you have? இந்த have இதே போலதான் நம்ம இந்த do எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது do யூஸ் பண்ணுவோம். அதே போலதான் have. ஓகே, do you have? அடுத்து காய்ச்சல் a fever. ஓகே, do you have a fever? ஓகே, உனக்கு காய்ச்சல் இருக்குதா, இல்ல உனக்கு காய்ச்சல் அடிக்குதா, உனக்கு காய்ச்சலா, இப்படி எல்லாம் கேக்குறதுக்கு do you have a fever?
இது அவளுக்கு காய்ச்சல் இருக்குதா, அவளுக்கு காய்ச்சல் அடிக்குதா அப்படின்னு கேட்போமா? அப்போ அவளுக்கு காய்ச்சலா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கணும்? அவளுக்கு சப்ஜெக்ட் என்ன? அவளுக்குன்னு வந்திருக்கு. அவளுக்குன்னா அவள், she வந்தாச்சுன்னா இந்த இடத்துல she வந்தாச்சுன்னா இங்க does வரும். ஓகே, சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது does, she. இங்க என்ன வரும்னா has வராது, have தான் வரும். that does நம்ம क्वेश्चन கேக்கும்போது let has she வந்தாலே இங்க has தான் யூஸ் பண்ணனும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எப்படி? does அடுத்து she, does she அடுத்து இங்க she வந்தா இங்க has தான் யூஸ் பண்ணனும்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க क्वेश्चन கேக்கும்போது இங்க have தான் வரும். the does வந்துச்சு அப்படினா கண்டிப்பா இங்க has வராது. ஓகே, அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. have தான் வரும். does she have அடுத்து அப்படியே போடலாம் a fever. ஓகே, அவளுக்கு காய்ச்சல் இருக்குதா, அவளுக்கு காய்ச்சல் அடிக்குதா அப்படின்னு கேக்குறது. இது உனக்கு காய்ச்சலா இருந்தா அப்படின்னு கேட்போம்ல, நமக்கு அவளுக்கு காய்ச்சலான்னு தெரியாது. ஆனா சடனா நமக்கு தெரியும் போது உனக்கு காய்ச்சலாவா இருந்து, அவளுக்கு காய்ச்சலாகி 2 நாள் ஆகும். 2 நாளுக்கு முன்னாடி அந்த காய்ச்சல் இருந்திருக்கும். அப்ப நமக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்போ யாராவது சொல்லி நமக்கு தெரியுதுன்னா நம்ம கேட்போம், உனக்கு 2 நாள் காய்ச்சலாவா இருந்து அப்படின்னு கேட்போமா? அப்ப காய்ச்சலா இருந்தா அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன டிட் யூஸ் பண்ணணும்? உனக்கு காய்ச்சலாவா இருந்து, காய்ச்சல் இருந்துதா அப்படின்னு கேக்குறதுக்கு டிட். பாஸ்ட் பத்தி கேட்கும்போது டிட் அடுத்து யூ, உனக்கு யூ, டிட் யூ ஹாவ் எ ஃபீவர், ஹாவ் தான் வரும். ஓகே, நம்ம பாஸ்ட் பத்தி பேசும்போது had வரும் நினைப்போம். ஆனா क्वेश्चन கேட்கும்போது had எதுவுமே வராது. ஓகே, did you have a fever? ஓகே, have தான் அந்த क्वेश्चन கேட்கும்போதும் சரிதான், அடுத்து நெகட்டிவா பேசுறதுக்கும் சரிதான். நம்ம has யூஸ் பண்ண மாட்டோம், have தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ did you have a fever? உனக்கு ஃபீவர் இருந்ததா? அடுத்து பாருங்க, உனக்கு சகோதரி இருக்காங்களா? நம்ம கேட்போம்ல, உனக்கு அக்கா இருக்காங்களா? இதுவரை நமக்கு தெரியாம இருக்கும். சடனா அறியும்போது உனக்கு அக்கா உண்டா அப்படின்னு கேட்போமா? அப்போ உனக்கு சகோதரி உண்டா, உனக்கு அண்ணன் உண்டா, உனக்கு தங்கச்சி உண்டா, இப்படி நம்ம கேட்போம்ல. அப்படி கேட்கும் போது நம்ம do யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்கணும். ஓகே, அப்ப do யூஸ் பண்ணா does-ஆ இல்ல did-ஆ அது எப்படி பாக்குறதுன்னா, பிரசன்ட்லனா do இல்லனா does. இது பாருங்க, உனக்கு சகோதரி இருக்காங்களா, இருந்தாங்களான்னு கேட்கல, இருந்தாங்கன்னா did, இருக்காங்களா அப்படின்னு கேக்குற, இருக்காங்களான்னா பிரசன்ட்ல கேக்குறோம். அப்போ do இல்லனா does வரும். அடுத்து என்ன பார்க்கணும்? சப்ஜெக்ட் பார்க்கணும். அப்போ சப்ஜெக்ட் என்ன? உனக்கு அப்படின்னா you. அப்போ என்ன வரும்? do தான் வரும். do you. ஓகே, அடுத்து என்னன்னா, இப்படி உனக்கு சகோதரி அக்கா இருக்காங்களா, அண்ணன் இருக்காங்களா, இப்படி எல்லாம் நம்ம கேட்போம்ல. கேட்கும் போது have தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, have, has அதுதான் யூஸ் பண்ணுவோம், அது சப்ஜெக்ட பொறுத்து. ஆனா ஒரு क्वेश्चना கேட்கும் போது கண்டிப்பா இல்ல have தான் வரும். do வந்தாச்சுனாலே do, did, does வந்தாலே அது have தான் வரும். do you have? ஓகே, do you have சகோதரி, a sister? ஓகே, do you have a sister? உனக்கு சகோதரி இருக்காங்களா, இல்ல உனக்கு சகோதரி இருக்காளா அப்படின்னு கேக்குறதுக்கு do you have a sister? ஓகே, இது உனக்கு சகோதரி இருந்தாங்களா அப்படின்னு பாஸ்ட் பத்தி கேட்கும்போது, இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது did யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க, நீ போன் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குற. நீ போன் வச்சிருக்கியா? இப்ப பாருங்க, ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு, அதை நான் வச்சிருக்கேன், என்கிட்ட மொபைல் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, நான் கார் வச்சிருக்கேன், இப்படி நம்ம சொல்லுவோம்ல. நான் கார் வச்சிருக்கேன், என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த வச்சிருக்கேன், இருக்கு, உள்ளது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படி சொல்லும் போது நம்ம have அதுல யூஸ் பண்ணுவோம். I have a car, நான் கார் வச்சிருக்கேன், இல்ல என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி
ஒரு பொருளை நம்ம வச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கு, உள்ளது, அவகிட்ட கார் இருக்கு, அவகிட்ட ஒரு அழகான வீடு அவளுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லல, அவளுக்கு ஒரு அழகான வீடு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க have யூஸ் பண்ணுவோம். have இல்ல has. ஓகே, அவளுக்குன்னு சொல்லும் போது has யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, இது क्वेश्चन கேட்டிருக்கேன், நீ போன் வச்சிருக்கியா அப்படின்னு. அப்போ இங்க வந்து have வர இடத்துல எல்லாமே நம்ம क्वेश्चन கேட்கும்போது do யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். நீ போன் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குற. அப்போ என்ன, வச்சிருந்தியான்னு கேட்கல, வச்சிருக்கியான்னு கேக்குற, பிரசன்ட பத்தி கேக்குற. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், do. do எங்க, நீன்னு வந்திருக்கு சப்ஜெக்ட், அப்போ do. நீனா you. do you. அடுத்து என்ன வரணும், have. do you have. அடுத்து phone, a phone. ஓகே, நீ கார் வச்சிருக்கியான்னு கேட்டா do you have a car. ஓகே, அவ கார் வச்சிருக்காளா அப்படின்னு क्वेश्चन கேக்குறோம். அவ கார் வச்சிருக்காளா, அவள் அப்படின்னா இங்க என்ன வரும், does வரும். ஓகே, இங்க she. does she have a car. ஓகே, இது அவ கார் வச்சிருந்தாளா அப்படின்னு பாஸ்ட் பத்தி क्वेश्चन கேக்குறோம். பாஸ்ட் பத்தி கேட்கும்போது did வரும். did she have a car. ஓகே, did she have தான் வரும். ஓகே, did she have a car. அவ கார் வச்சிருந்தாளா. அப்போ நான் கார் வச்சிருக்கேன் அப்படின்னா I have a car. அவ கார் வச்சிருக்கானா she has, அந்த இடத்துல has வரும். ஓகே, நம்ம பாசிட்டிவ் பத்தி பேசும்போது அங்க என்ன வரும், has வரும். she has a car. இது நெகட்டிவா நம்ம பேசுறோம்ல, என்கிட்ட கார் இல்ல, doesn't அப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த doesn't, didn't, இப்படி did, does அந்த இடத்துல எல்லாம் has வராது, have தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப do you have a phone. நீ போன் வச்சிருக்கியா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கப் காஃபி கொண்டு வா அப்படின்னு கேக்குறேன். ஒரு கப் காஃபி கொண்டு வா, இல்ல ஒரு கப் காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கொண்டு வாங்க, கொண்டு வா இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த கொண்டு வாரதுக்கு bring. bring. ஓகே, அடுத்து ஒரு கப், bring a cup. அடுத்து காஃபி. இது கரெக்டா? இப்ப பாருங்க, ஒரு கப், அந்த கப்பையும் காஃபியும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரிபோசிஷன் என்னது, ஆஃப். ஆஃப் எதுக்கு போடுறோம்னா, இப்ப பாருங்க, ஒரு கப் காஃபி, ஒரு கப் தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி, அதே போல ஒரு பாட்டில் தண்ணி, இப்படி சொல்லுவோம்ல, ஒரு பாட்டில் ஆயில், இப்படி நம்ம சொல்லும் போது அதுக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ற இந்த வேர்ட் தான் என்னது, ஆஃப். ஓகே, ப்ரிபோசிஷன் என்ன, ஆஃப். அப்போ bring a cup of coffee. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, என்ன கேட்டிருக்கு, யார் வந்திருக்கிறார். क्वेश्चन கேட்டிருக்கோமா, யார் வந்திருக்கிறார். பாருங்க, வந்து இருக்கிறார். இது என்ன டென்ஸ்ல இருக்கு, டென்சஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இது எந்த ஃபார்ம்ல இருக்கு, present perfect tense. ஒரு செயல் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி பண்ணி இருப்போம், பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கலாம், இல்ல எப்போ நடந்திருக்கலாம், அத பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுவோம். இப்போ நான் வந்து ஒரு படம் ஆல்ரெடி பார்த்திருப்பேன், அது திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல ஃபேமிலி கூடயோ நான் அந்த படத்தை பார்க்க போறேன். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இந்த படம் நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். பார்த்திருக்கேன், அத பார்த்து இருக்கிறேன். ஓகே, பார்த்தாச்சு, அத பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம், பார்த்து இருக்கிறேன். அதே போல நம்ம வந்து சாப்பிட போவோம், அல்ல புது டிஷ் ஆர்டர் பண்றாங்கன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இது நான் ஆல்ரெடி சாப்பிட்டிருக்கேன், நல்லா இருக்கும், சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த சாப்பிட்டாச்சு, அத சாப்பிட்டு இருக்கிற அந்த பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுவோம்ல, ஆல்ரெடி நடந்தது பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுவோம். அதேதான் இப்போ யார் வந்திருக்கிறார். இப்போ நம்ம வீட்டுல யாராவது சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்களா, உங்க வீட்டுல யார் வந்திருக்கா, அது எப்படி கேட்கணும், யார் வந்திருக்கிறார். அந்த வந்தாச்சு, அத நம்ம என்ன பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம், வந்து இருக்கிறார், வந்திருக்கிறார். ஓகே, இததான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அது எந்த ஃபார்மட்ல இருக்கும், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்
சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், have இல்லனா has இருக்கும். present நம்ம மென்ஷன் பண்றோம்னா have இல்லனா has இருக்கும். அடுத்து verb, இந்த verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து என்ன ரிமைனிங் இருக்கு, verbs இருக்கும். அந்த verbனா என்ன, மெயின் verb இருக்கும். present perfect tenseல மெயின் verb அதுவும் V3 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, V3. இப்போ V3 னா எப்படி சொல்றது, இந்த come சொல்றேன். கம்னா பிரசன்ட்ல வாரது, கம். கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, came. ஓகே, came. அதோட V3 அடுத்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுதான் V3 ஃபார்ம். அது திரும்பவும் என்னது, come தான். அப்போ come, came, come. ஓகே, அடுத்து ரைட். எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ரைட். ரைட் அதோட பாஸ்ட் ஃபார்ம் roll. இது V1 V2 அடுத்து V3 ஃபார்ம் return. இதுதான் என்னது, V3. இங்கேயும் இதுதான் V3. ஓகே, நம்ம இந்த ஃபார்ம், இந்த V3 ஃபார்ம் தான் இந்த present perfect tenseல இருக்கும். ஓகே, அப்போ இதுல பாருங்க, வந்திருக்கிறார் அப்படின்னா வந்து வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, come. ஓகே, அப்போ come, came, come. இந்த come தான் இங்க வரும். ஓகே, அப்ப இத எப்படி क्वेश्चन கேட்கலாம், யார் ஃபர்ஸ்ட் क्वेश्चंस வந்திருக்கு. அப்ப WH क्वेश्चन வந்தா அதுதான் என்ன ஃபர்ஸ்ட் வரும், யார் அப்படினா who. ஓகே, அடுத்து என்ன வரும், இப்போ present perfect tenseல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம have has क्वेश्चन கேக்குறோம் அப்படினா இந்த have இல்லனா has தான் வரும். ஓகே, அப்போ இதுல என்ன வரும்னா இந்த யார் வந்திருக்கிறார் ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஓகே, அப்ப ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படினா கண்டிப்பா has தான் வரும். எப்படி, சப்ஜெக்ட் he she it அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது இங்க has தான் வரும். அப்ப who has. ஓகே, அடுத்து என்ன வரும், வந்திருக்கிறார். அப்போ வந்திருக்கிறார் அப்படினா come, வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. இதுதான் who has come, யார் வந்திருக்கிறார். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க, அவள் வந்திருக்கிறாளா அப்படின்னு கேக்குறோம். அவ வந்திருக்காளா அப்படின்னு கேட்போமா, அவ வந்திருக்காளா, இதுவும் என்னது present perfect tense தான். பாருங்க, வந்து இருக்கிறாளா, ஆல்ரெடி வந்தாச்சு, அத presentல நம்ம கனெக்ட் பண்ணி பேசுறோம், வந்து இருக்கிறாளா. ஓகே, அப்ப இதை எப்படி கேட்கணும், ஃபர்ஸ்ட் என்ன அவள், இங்க என்னது WH क्वेश्चन எதுவுமே வரலனா இத நம்ம क्वेश्चनா கேட்கணும். present perfect tenseல இருக்கற क्वेश्चनா கேட்கணும்னா only have யூஸ் பண்ணனும், இல்லனா has. அது சப்ஜெக்ட்ட பொறுத்து. அப்ப இங்க அவள்னு வந்திருக்கு, அவள்னா she வந்தாச்சுனா இங்க क्वेश्चन எதுல ஸ்டார்ட் ஆகும், has. அடுத்து சப்ஜெக்ட் என்னது, அவள் she, has she. அடுத்துதான் என்னது, மெயின் verb V3 ஃபார்ம், அது என்னது, வந்திருக்கிறார் அப்படினா come. has she come, அவள் வந்திருக்கிறாளா. ஓகே, வாரதுக்கு இங்கிலீஷ்ல come, she அவள், has னா அதுல வர verb, மாடல் verb. அப்போ yes, subject have, has இல்லனா V3 இந்த ஃபார்மட்ல தான் இது இருக்கும். நம்ம क्वेश्चनா கேக்குறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து have இல்லனா has தான் வரும். ஓகே, present perfect tenseல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த have யூஸ் பண்ணி எங்க பார்த்தோம், உனக்கு ஃபீவரா இருக்கா, இல்ல ஒரு பொருள் நீ வச்சிருக்கியா, அங்க எல்லாம் நம்ம have யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட இடத்துல என்னது, அங்க மெயின் verb வராது. ஓகே, அந்த இடத்துல எல்லாம் நம்ம do யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்போம், அதுக்கு அடுத்து தான் have வரும். ஆனா இங்க present perfect tenseல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குறோம் அப்படினா கண்டிப்பா have இல்லனா has தான் வரும். ஓகே, WH क्वेश्चन வந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கு அடுத்து தான் has வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். எனக்கு வேண்டாம் அப்படினா இப்போ எனக்கு வேணும் அப்படினா என்ன சொல்லுவோம், வேணும் அப்படினா I want. ஓகே, எனக்கு வேணும்னா I want. இதே இது எனக்கு வேண்டாம், எனக்கு அப்படினா I. ஓகே, வேண்டாம் அப்படினா don't want.
ஓகே want அப்படி வரும்போது நம்ம நெகட்டிவ்ல பேசணும்னா இந்த do did does இததான் யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட்ல நம்ம சொல்லணும் போது do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். இந்த சப்ஜெக்ட் I வந்திருக்கனால இல்ல do வருது, does it வராது. அப்போ I don't want. ஓகே, அடுத்து நீ எங்கே இருந்தாய் நம்ம கேட்போம்ல, நீ எங்க இருந்த நேரம்னா நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்போமா, நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கறதுக்கு இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டா என்ன கேட்போம், where are you, நீ எங்க இருக்கிறாய். ஓகே, where are you. இது நீ எங்க இருந்த எங்க இருந்தாய் அப்படின்னு கேட்கறதுக்கு அதோட பாஸ்ட் ஃபார்ம் தானே. அப்போ நம்ம எப்படி கேட்போம், where are you ன்னு கேட்போம். இங்க நீ எங்கே இருந்தாய் அத பாஸ்ட்ல கேட்போம். அப்போ எங்கே WH क्वेश्चन அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஓ where. ஓகே, where. அடுத்து நம்ம where are you ன்னு கேட்போம், நீ எங்கே இருக்கிறாய். அந்த ஆர்க்கு பதில் பாஸ்ட் ஃபார்ம், ஆர்க்கு பதில் பாஸ்ட் என்ன போடுவோம், ஆர் வந்து பிரசன்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், அதோட பாஸ்ட் where. ஓகே, அதுதான் இங்க வரும். இருந்தாய் பாஸ்ட் மென்ஷன் பண்றது. where were you. ஓகே, நீ where were you, நீ எங்கே இருந்தாய். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எனக்கே தெரியாது நம்ம சொல்லுவோம்ல, எனக்கே தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம், எனக்கு தெரியாது, I don't know. இது என்ன இருக்கு, எனக்கே நம்ம அழுத்தி சொல்லுவோம்ல, எனக்கே இதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லுவோமா, எனக்கே அப்படின்னு அழுத்தி சொல்லும் போது I don't know. I don't know. I don't know னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எனக்கே அப்படின்னு சொல்லும்போது கூட என்ன சேர்க்கணும், myself. ஓகே, myself. I don't know myself. எனக்கே இத பத்தி எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு I don't know myself. ஓகே, அடுத்து கதவை தட்டு நம்ம சொல்றோம், கதவை தட்டு அப்படின்னு சொல்றதுக்கு தட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல knock. knock the door. கதவை knock the door. ஓகே, யார் அது நம்ம கேட்போம்ல, யார் அது அப்படின்னு. இப்ப யார் அப்படின்னா who, அது அப்படின்னா that. ஓகே, who that, யார் அது. அடுத்து இதை எடு அப்படின்னு சொல்றோம், இதை எடு, எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல take. இதை அப்படின்னா this. ஓகே, இதை இந்த இது அப்படின்னு சொல்லும் போது this போடணும். ஓகே, take this, இதை எடு. அடுத்து கொஞ்சம் தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் தண்ணீர் கொடு அப்படின்னா கொடுக்கிறதுக்கு give. give. அடுத்து கொஞ்சம் some, தண்ணீர் water. ஓகே, give some water, கொஞ்சம் தண்ணீர் கொடு. அடுத்து நான் வீட்டில் இருந்தேன், நான் வீட்டில் இருக்கிற அப்படின்னா என்ன சொல்லுவோம், I am at home. இப்போ இதுல வந்து எந்த வெர்புமே இல்ல, நம்ம வந்து சும்மா தான் சொல்றோம். ஓகே, நம்மளோட நிலையை சொல்றோம், நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னு. நான் வீட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும், be verb. be verb am, is, are, was, were, will be. ஓகே, am, is, are வந்து present பத்தி சொல்லும்போது, was, were வந்து past பத்தி சொல்லும்போது, will be வந்து future பத்தி சொல்லும்போது. இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ இருக்கிறேன் அப்படின்னா அது என்னது, present. ஓகே, presentலனா am, is, are யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க எது யூஸ் பண்ணனும் பாருங்க, நான். நான்னா I வந்திருக்கு, I வந்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், am தான் யூஸ் பண்ணணும். I தண்ணி பற்றி பேசுறது, அப்போ am தான் யூஸ் பண்ணணும். I am at home, நான் வீட்டில் இருக்கிறேன். இதே இது இங்க என்ன கேட்டிருக்கு, நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிருக்க. அப்ப அந்த இருந்தேன் அப்படின்னா என்னது,
பாஸ்ட் பத்தி பேசுறோம். அப்ப பாஸ்ட்க்கு was இல்லனா were வரும். இல்ல was were. wasனா subject I, he, she, it அடுத்து singular noun வரும்போது was வரும். were வந்து plural noun அடுத்து subject you, we, they வரும்போது were வரும். ஓகே, அப்போ இங்க I வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன வரும்? was தான் வரும். I was. ஓகே, எங்க? வீட்டில். ஒரு நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்தை சொல்றோம். நான் வீட்ல இல்ல நான் ஹாஸ்பிடல்ல இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன் இப்படி எல்லாம் நம்ம சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு இடத்தை நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லும் போது அங்க at யூஸ் பண்ணணும். I was at home. ஓகே, வீட்டில் at home. I was at home னா நான் வீட்டில் இருந்தேன். நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படினா என்னது? I am at home. ஓகே फ्रेंड्स, நம்ம இப்ப பார்த்த இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thanks for